ஓம் சக்தி பராசக்தி. ஆடி வெள்ளி, ஆடி முதல் வெள்ளினோடனே அம்பாள் கோயிலெல்லாம் கூட்டம் அலமோதும். பொங்கல் வைக்க எல்லோரும் ஆரம்பிச்சிடுவாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படி என்றைக்கு நாள் கிடைக்குதோ அவங்க அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது முதல் வெள்ளி. என்ன ஒரு பிரச்சனை இந்த முதல் வெள்ளியிலன்னு தான் அன்றைக்கி அஷ்டமி வந்தனால கொஞ்சம் பேர் யோசித்தாங்க. அஷ்டமியில் பொங்கல் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதுன்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அம்பாளுக்கு பொங்கல் வைக்க நாள், கிழமை, நேரம் எதுவுமே கிடையாது. நீ ராகு காலமாக இருக்கலாம், யமகண்டமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அம்பாளுக்கு பொங்கல் வைக்கலாம். அதில் எந்த ஒரு குறையும் வராது. ஏன்னா அம்பாள் தான் எல்லாத்துக்கும் முதன்மையான சக்தி. அதனால் நீங்கள் சில பேர் இப்படி வேண்டிக்கிட்டு இந்த வாட்டி நிறைய பேர் பொங்கல் வைக்க வரல. என்கிட்ட கேட்டாங்க, இல்லைப்பா அடுத்த வாரம் கொஞ்சம் சீக்கிரம் திறந்துருக்குப்பா, நாங்கள் சீக்கிரமாக பொங்கல் வச்சிடறோம், ஏன்னா இந்த வருஷம் இந்த வாட்டி அஷ்டமி வந்துருச்சு அப்படின்னாங்க. அஷ்டமி எல்லாம் கிடையாதுங்க. அஷ்டமி, நவமி, தசமி எதுவும் அம்பாளுக்கு கிடையாது. இதே ராகு காலத்தில் தான் துர்கைக்கு நீங்கள் விளக்கேற்றுறீங்க. ஆகவே அம்பாளுக்கு ராகு காலம், நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. என்றைக்கு ஒன்றா பொங்கல் வைக்கலாம். அதே மாரி சில பேர் அம்பாள் இருக்கா, அவள் பார்த்துக்குவான்னு பொங்கல் வச்சாங்க. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பொங்கல் வச்சாங்க. நேரம் ஆக குறைய ஆரம்பிச்சிது. இந்த ஆடி வெள்ளி பொங்கல் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் மகா தீபாவளி இருக்குது. இந்த அம்பாள் அலங்காரம் இன்றைக்கி என்ன அலங்காரம்? இந்த 5 வாரமும் இந்த கோவிலில் விசேஷமாக அலங்காரங்கள் உண்டு. இது எந்த இடத்துல இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா, சென்னை ஈசிஆரில் பாலவக்கத்தம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலில் விசேஷம் இதுதான். ஆடி 5 வாரமும் ஒரு அலங்காரம் நடக்கும். வாங்க இப்போ தீபாவளி. ஏன் இவ்வளோ ஜனம் இங்கே நிற்கிதுன்னு பார்க்குறீங்க? இது வெள்ளிக்கிழமை. எப்பவுமே இந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு. ஆடி வெள்ளின்னா இன்னும் விசேஷம். வர பக்தர்களுக்கு சகஸ்ரநாமம் படிக்கப்பட்ட, பூஜிக்கப்பட்ட எலுமிச்சங்கனி பக்தர்களுக்கு வழங்குவாங்க. வெள்ளிக்கிழமையான கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 பழங்கள் வழங்குவாங்க. அந்த பழங்களை வாங்குறதுக்கு தான் மக்கள் முக்கால்வாசி இங்கே வருவாங்க. வியாதிகள், நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா, வியாதி இருக்கிறவங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய்ட்டு இங்கே கட் பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். அதுக்காக தான் இங்கே பக்தர்கள் கூட்டம் எப்போவுமே அலம்போது வெள்ளிக்கிழமை தான். அதனால தான் இவ்வளோ பேர் வெள்ளிக்கிழமையில் பழம் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அனைத்து பக்தர்களுக்கும் வெள்ளிக்கிழமை பழம் கண்டிப்பாக கொடுத்துருவோம். நார்மல் சாதத்துலேயே 100லேருந்து 150 பேர் கொடுக்கணும். இப்போ ஆடி வெள்ளி யாரும் மனசு போனாமல் போகணுன்னு எல்லாருக்குமே அந்த பழத்தை கொடுத்தோம். எல்லாருமே அந்த பழத்தை வாங்கிட்டு போனாங்க. அம்மனுக்கு ஒரு வாரமும் அம்பாள் முன்னாடி நம்ம பந்தல் போடுவோம். இந்த வாரம் முதல் வாரன்றது எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சை பந்தல் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150 எலுமிச்சம்பழம் வாங்கி கோத்து அங்கே போட்டிருந்தோம். அந்த எலுமிச்சம் பந்தலுக்கு அடியில் தான் அம்பாள் காட்சி தராங்க. இந்த அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு அலங்காரம் இந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கும்.
இந்த வாரம் முதல் வாரங்கிறதுக்காக எலுமிச்சம்பழ அலங்காரம். இந்த எலுமிச்சம்பழ அலங்காரம் வேப்பிலையோடு சேர்த்து நம்ம கோர்த்து அம்பாளுக்கு சாத்தியிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து முழுக்க கோவில் முன்வாசலில் வேப்பிலையால் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த அலங்காரம்லாம் முடிஞ்சுட்டு இந்த இப்போ அம்பாள் அலங்காரத்தை பார்க்க போகிறோம். இந்த அம்பாள் அலங்காரம் அருமையான ஒரு அலங்காரம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நடைபெற்ற ஒரு அலங்காரம். இந்த அலங்காரம் வந்து மதுரை மீனாட்சி அலங்காரமும் முதல் பண்ணோம். ஒரு பக்தர் கேட்டாங்க, நீங்கள் எல்லா அலங்காரம் பண்ணுறேன், மீனாட்சி அலங்காரம் பண்ணலையேன்னு. அதுக்காக வந்து அந்த பக்தரோட வேண்டுதலுக்காக வந்து இது நம்ம வந்து மதுரை மீனாட்சி அலங்காரம் பண்ணி சிறப்பு அலங்காரமாக முதல் வாரம் காட்சி கொடுத்தாங்க அம்பாள். அருள்மிகு ஸ்ரீ பாலாகுத்தம்மன் கோயில் இது. இந்த கோயிலில் 5 வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு அலங்காரம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து மதுரை மீனாட்சி அலங்காரம். மீனாட்சி அலங்காரத்தை பார்த்து முடித்தோடனே நம்ம எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவோம். இங்கே வந்து பொங்கல் வச்சு எல்லோரும் வந்து பொங்கலாக கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம வந்து மாங்காய் சாதம் பண்ணி எல்லா பக்தரும் கொடுத்து பாருங்கள். நிறைய பக்தர்கள் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம அந்த பக்கெட்டு தான் பார்த்துட்டு நீங்கள் கம்மி நினச்சிடுறாங்க. அதில் நாங்கள் திரும்ப ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இட வசதி இல்லைன்றனால. அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100கணக்கான பேருக்கு நம்ம இந்த பிரசாதத்தை நம்ம பக்தர்களுக்கு கொடுத்தோம்.